ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கபிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் முர்மு. காவிரியில் இருந்து 10 TMC தண்ணீரை தமிழகத்திற்கு திறக்க வேண்டும். கர்நாடக அரசிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. கிழக்கு கடற்கரை சாலையில் காரில் சென்ற பெண்களை துரத்தி சென்ற சம்பவம். இதுவரை 7 பேரை கைது செய்து போலீஸ் நடவடிக்கை. சவரன் 61,000 ரூபாயை கடந்து 62,000 ரூபாயை நெருங்கியது. மீண்டும் புதிய உச்சத்தை தொட்டது ஆபரண தங்கம். சீர்காழி அருகே புகழ்பெற்ற திருநாங்கூர் பெருமாள் கோவிலில் நடைபெற்ற தங்க கருட சேவை உற்சவம். 11 பெருமாள்கள் ஒரே நேரத்தில் எழுந்தருளி வீதி உலா. தேங்காய் உற்பத்தியில் கேரளாவை பின்னுக்கு தள்ளியது கர்நாடகா. தமிழகத்திற்கு 2வது இடம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி வரும் 3ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் அமைதி பேரணி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமைதி பேரணி வாலாஜா சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகிலிருந்து புறப்பட்டு அண்ணா சதுக்கத்தை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து காலை 7 மணி அளவில் அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்த உள்ளார். இந்த பேரணியில் அமைச்சர்கள், MLA-க்கள், திமுக தலைமை கழக செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று தொடங்கியது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் இறுதியில் தொடங்கி 2 கட்டங்களாக நடத்தப்படும். அதன்படி பெரும் எதிர்பார்ப்புகளுடன் நடப்பு ஆண்டின் முதல் கட்ட நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. வரும் 13ஆம் தேதி வரை இக்கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்றி கூட்டத்தொடரை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025-26 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை மக்களவையில் நாளை தாக்கல் செய்வார். அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இரு அவைகளிலும் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும். சென்னையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் வருகை தர இருப்பதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை முட்டுக்காட்டில் நடைபெறும் காது கேளாதோர், பார்வையற்றோர் தேசிய மாநாட்டில் பங்கேற்பதற்காக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இன்று சென்னை வருகிறார். மேலும் குடியரசு முன்னாள் தலைவரான வெங்கையா நாயுடுவின் பேரன் திருமணம் மகாபலிபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடக்க உள்ளதால் அதில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று சென்னை வருகிறார். இந்த நிகழ்ச்சியிலும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்க உள்ளார். இதன் காரணமாக சென்னையில் மாலை 4 மணி முதல் இரவு 11:30 மணி வரை போக்குவரத்தை போலீசார் மாற்றம் செய்துள்ளனர். அதன்படி சோழிங்கநல்லூரில் இருந்து வரும் வாகனங்கள் சோழிங்கநல்லூர் சந்திப்பில் OMR சாலை வழியாக திருப்பி விடப்படும். அனைத்து வணிக வாகனங்களும் விமான நிலையம் முதல் ECR வரை உள்ள சாலையில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே தேங்காய் உற்பத்தியில் கர்நாடக மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது. இதுகுறித்து மத்திய தென்னை வளர்ச்சி வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2023-24 ஆண்டு மதிப்பீட்டுகளின்படி 726 கோடி தேங்காய்களை உற்பத்தி செய்து கர்நாடக மாநிலம் முதலிடம் பிடித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவை காட்டிலும் சுமார் 30 கோடி தேங்காய்களை அதிகமாக உற்பத்தி செய்து கர்நாடக மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது. 578 கோடி தேங்காய்களை உற்பத்தி செய்து தமிழ்நாடு 2வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் 564 கோடி தேங்காய்களை உற்பத்தி செய்து கேரளா 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. கடந்த 2016 ஆண்டு முதல் நாட்டிலே தேங்காய் உற்பத்தியில் கேரள மாநிலம் முதலிடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. காவிரியில் இருந்து 10 TMC தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் காணொலி மூலம் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 37வது கூட்டத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மாதந்தோறும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 2.5 TMC தண்ணீரை வழங்க கர்நாடக அரசிற்கு உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு அதிகாரிகள் வலியுறுத்தினர். ஆனால் கர்நாடக அரசின் அதிகாரிகள் இதனை ஏற்க மறுத்தனர். இருதரப்பு வாதங்களையும் கூர்ந்து கவனித்த காவிரி ஆணையத்தின் தலைவர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரியில் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை 10 TMC தண்ணீரை காவிரியில் திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசிற்கு உத்தரவிட்டார்.
சென்னை ஈசிஆர் சாலையில் பெண்களை காரில் துரத்தி சென்ற சம்பவம் தொடர்பாக 7 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நள்ளிரவில் பெண்கள் சென்ற காரை மற்றொரு காரில் வந்த இளைஞர்கள் துரத்தி சென்றதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த சம்பவத்திற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் காரில் வந்த இளைஞர்களை போலீசார் தேடி வந்தனர். காரில் சென்ற பெண்களை 2 கார்களில் சென்ற 7 பேர் துரத்தியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இந்த சம்பவத்தில் நேற்று 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்ததோடு அவர்கள் பயன்படுத்திய 2 கார்களையும் பறிமுதல் செய்தனர். தற்போது மேலும் 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் பள்ளிகளில் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தில் உணவு தயாரிக்க தனியாருக்கு வழங்கும் ஒப்பந்தம் அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழக அரசால் மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் மட்டும் இந்த திட்டத்தின் கீழ் 356 பள்ளிகளில் காலை சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்காக உணவு தயாரிக்கும் பணியை தனியாருக்கு வழங்கிட ஒப்பந்தம் கோரும் அறிவிப்பை மாநகராட்சி அண்மையில் வெளியிட்டது. இதற்கு கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த எதிர்ப்பை அடுத்து தனியாருக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்த அறிவிப்பை மாநகராட்சி நிர்வாகம் ரத்து செய்வதாகவும் மாநகராட்சி இந்த திட்டத்தை செயல்படுத்தும் என்றும் சென்னை மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருநாங்கூர் பெருமாள் கோவிலில் நடைபெற்ற தங்க கருட சேவை உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருநாங்கூர் பகுதியில் ஸ்ரீ நாராயண பெருமாள், குடமாட கூத்தர், செம்பொன்றங்கர், பள்ளிக்கொண்ட பெருமாள் உள்ளிட்ட 11 திவ்ய தேச கோவில்கள் அமைந்துள்ளன. திருநாங்கூர் பெருமாள் கோவிலில் நடைபெற்ற 131ஆம் ஆண்டு கருட சேவை உற்சவத்தில் 11 பெருமாள்களுக்கும் தங்க வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற வீதி உலா நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பெருமாளை தரிசித்தனர். சேலத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியால் பாடம் நடத்தும் மாற்றுத்திறன் ஆசிரியர் ஒருவர் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். சேலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வரும் பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் திவ்யா பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரராக உள்ளார். கடந்த 2012ஆம் ஆண்டு 50,000 பேர் பங்கேற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் 60வது இடம் பிடித்து வெற்றி பெற்ற அவர் சேலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராக பணியாற்றும் அவர் வகுப்பு நேரங்களில் மாணவிகள் கவனிக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்வதில் சிரமங்களை சந்தித்தார். தற்போது இந்த சவால்களை எதிர்கொள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அவருக்கு உறுதுணையாக இருந்து வருகிறது. இந்த சாதனத்தை பயன்படுத்தி வகுப்பு எடுக்கும் பொழுது வகுப்பறையின் சூழலையும் விடைத்தாள்களில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதையும் எளிதாக அவரால் அறிந்து கொள்ள முடிகிறது. அவரது இந்த அபார ஆற்றல் அனைத்து தரப்பினரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 61,000 ரூபாயை தாண்டி புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 22ஆம் தேதி வரலாற்றில் முதல் முறையாக 60,000 ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை தொட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் கடந்த நாட்களில் அதிரடியாக உயர்ந்து 61,000 ரூபாயை நெருங்கியது. இந்த நிலையில் தங்கம் விலை மீண்டும் அதிரடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 61,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 7,730 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 10 நாட்களில் மட்டும் 2,240 ரூபாய் அளவிற்கு தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு நடுத்தர மக்களை மேலும் கவலையில் ஆழ்த்திருக்கிறது. 1 கிராம் வெள்ளி 107 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தூத்துக்குடியில் மாவட்ட அளவிலான கால்பந்தாட்ட போட்டிகள் இன்று தொடங்கின. வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டி தொடரில் 25 அணிகள் பங்கேற்றுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் மட்டுமின்றி வீரபாண்டியப்பட்டினம், காயல்பட்டினம் மைதானத்திலும் 2 குழுக்களாக இப்போட்டி நடைபெறுகிறது. விளையாட்டுத்துறையின் அங்கீகாரம் பெற்ற தலைச்சிறந்த நடுவர்கள் இப்போட்டியை நடத்துகின்றனர். இன்று நடைபெற்ற போட்டியில் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் வில்சன் அணி 8-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.